Good evening, my students. Welcome to Keystone IAS Academy. Today we are going to cover the most important current affairs from 1st August to 15th August of 2026. So let's begin our current affairs. Our first topic is about an important campaign which is launched on 2nd August 2026. So its name is Nasha Mukt Bharat Abhiyan. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அடிக்ஷன் ஆர் டி அடிக்ஷன் சென்டர். ஸோ இந்த நேம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நஷா முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூத்ஸ் ஆல்ரெடி அடிக்ட் ஆனவங்க, ட்ரக்ஸுக்கு ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆன யூத்ஸ் இதுக்கப்புறம் யாரும் அடிக்ட் ஆகக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் தான் இந்த நக்ஷ் முக்த் பாரத் அபியான். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லான்ச் டேட் வந்து 2nd August 2026. இது வந்து 100 வீக்ஸுக்கு நடக்க போகிறாங்க. எவ்ரி சண்டே நடக்க போகுது. ஓகேங்களா? தென் இதோட இம்பார்ட்டன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்யூசர் யூத் வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகினவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு இதுக்கப்புறம் யாரும் ஆகக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ் கேம்பெயின். ஓகேவா? இது யார் நடத்துகிறாங்க அப்படின்னா எம்ஒய் பாரத் அப்படின்னு. எம்ஒய் பாரத்ங்கிறது வந்து மீரா யுவா பாரத். இட்ஸ் அ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். யூத்தோட பார்ட்டிசிபேஷன்லாம் என்கரேஜ் பண்ணுற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஓகே. ஸோ இந்த எது கண்ட்ரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகே. ஸோ இதோட கேம்பெயினோட எய்ம் வந்து 1,10,000 லொக்கேஷன்ஸ்க்கு எய்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமில் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், வாக்கத்தான், ஸ்ட்ரீட் பிளேஸ் இந்த மாதிரி நிறைய வச்சு ட்ரக்ஸுக்கு ஆப்போசிட்டாக எல்லாருமே கேதர் ஆகிற மாதிரி. ஸோ இந்த பீப்புள் பார்ட்டிசிபேஷனுக்கு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஜன் பாகிதாரி. இதோட மீனிங் என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். எல்லா யூத் எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இது என்ன பர்பஸ்க்காக இந்த அவேர்னஸ் அப்படின்னா விக்ஷித் பாரத்துக்கான மெயின் எய்ம். ஸோ விக்ஷித் பாரத் தான் என்னன்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். 2047 இந்தியா வந்து டெவலப்டு நேஷனாக மாற்றுறதுக்கான ஒரு சிஸ்டம். ஸோ இதுக்கு யூத்தோட பார்ட்டிசிபேஷன் இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியம், ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த யூத்ஸ் எல்லாருமே ட்ரக்ஸ், ஆல்கஹால்ஸ்க்கு அடிக்ட் ஆகாமல் டெவலப்பை மூவ் ஆன் பண்ணணுங்கிறதுக்காக தான் மெயின் கேம்பெயினை இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் கொண்டு வந்திருக்காங்க. 1446 ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் டிஸ்டர்ப் ஆகிற யூத்ஸ் மோஸ்ட்லி அடிக்டட் டு ஆல்கஹாலில் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு இதுக்கப்புறம் யாரும் போகக்கூடாதுன்ற அவேர்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிஎஸ் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த என்டிபிஎஸ் ஆக்ட்ங்கிறது வந்து 1985 கொண்டு வந்த ஒரு ஆக்ட். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட். ஓகே. ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா illegal to produce or make, sell, buy, move or use hard drugs and mind changing chemicals. ஸோ அப்யூஸாக இது வந்து இல்லீகலாக வந்து இந்தியாவில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதையோ இது பண்ணுறதையோ ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஆக்ட் தான் இது. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நஷா முக்த் பாரத் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம 2 things ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஒன்று வந்து எவ்வளோ 100 வீக்ஸுக்கு சண்டே வந்து இது நடக்குது. ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தென் என்டிபிஎஸ் ஆக்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்ட். 1985 கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் வேணும்னா நரோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன். ஸோ இதை பற்றி எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் அதாவது SIR இது வந்து யார் இது பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ இதில் மோஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா வெரிஃபை அண்ட் அப்டேட் எலக்ட்ரல் ரோல்ஸ். எலக்ட்ரல் ரோல்ஸ் அப்படின்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸோட லிஸ்ட், எலிஜிபிளான ஓட்டர்ஸோட லிஸ்ட், அதாவது நேம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? யார் யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் வந்து எலக்ட்ரல் ரோல். ஸோ இதை வந்து ரிவைஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன். இப்போ ஏன் இது நியூஸில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இவங்க வந்து ஹவுஸ் பை ஹவுஸ் ஒவ்வொரு ஹவுஸாக போய் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸை வீடாக போய் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓட்டர்ஸ், அதாவது ஓட்டருக்கு எலிஜிபிளான ஏஜ் இருக்கவங்க இன்னும் என்ரோல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்கள திரும்பவும் ஆட் பண்ணி ஆல்ரெடி டிசீட் ஆனவங்க, அதாவது இறந்தவங்க ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே இந்த எஸ்ஐஆரில் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம யூபிஎஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம்.
ஸோ இதில் ஆர்டிகல் 324, 325 and 326, தென் பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் அட் 1950. இந்த நாலுமே இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது அப்படின்னா, gives எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா superintendent டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் எலெக்ஷன். இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ்க்கு ரிலேட்டடான எல்லாத்தையுமே எலெக்ஷன் கமிஷன் பாடி வந்து டேக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. தென் ஆர்டிகல் 325, இதுதான் இந்த எலக்ட்ரல் ரோல்ல வந்து யார் யார் இருக்கணும், ரிமூவ் பண்ணுங்கிறது வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா. ஸோ இதுல இந்த ரிமூவ் பண்றது வந்து ரிலீஜியஸ் வச்சோ, ரேஸ் வச்சோ, கேஸ்ட் வச்சோ, செக்ஸ் வச்சோ ரிமூவ் பண்ணக்கூடாது. அதுலேருந்து ப்ரொஹிபிட் பண்ணுறது இந்த ஆர்டிகல் 325. தென் 326 வந்து லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி வந்து யார் யாருன்னா இடம் பெறணும், ஏஜ் ரிலேட்டடாக இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஓட் போடலான்னு இருக்கு 18+. ஸோ அவங்க எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணுறது இது வெரிஃபை பண்ணுறது. தென் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் அட் 1950 வந்து அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் அண்ட் எலக்ட்ரல் ரோல்ஸ், இந்த மேட்டர்ஸ் எல்லாம் இது டீல் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ எஸ்ஏஆருங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெரிஃபை அண்ட் என்ரோல் பண்ணாமல் இருக்கவங்கள என்ரோல் பண்ண வைக்கிறது, ஆல்ரெடி டிசைட் ஆனவங்க இல்லை அன்எலிஜிபிலிட்டி கேட்டகரிஸ் பீப்புள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இது டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஸ்கோப், கண்டக்டிங் ஆஃப் எலெக்ஷன், சேஞ்சிங் கான்ஸ்டியூன்சி பவுண்டரிஸ் தான் இது வந்து இன்க்ளூட் ஆகாது. எஸ்ஏஆர் வந்து வெரிஃபிகேஷன் அண்ட் ரிவிஷன் ஆஃப் தி ஓட்டர் லிஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட், பிரதான் மந்திரி சூரிய சரோவர் யோஜனா. ஸோ சூரிய சரோவர் யோஜனான்றது என்ன அப்படின்னா, ஃப்ளோட்டிங் சோலார் பவர். ஓகே, இந்தியா வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க, ஃப்ளோட்டிங் சோலார் பவர். ஓகே. ஸோ இந்த ஸ்கீம் வந்து 31st July 2026 அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரெனியூவபிள் எனர்ஜி ப்ளஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ளஸ் வாட்டர் பாடிஸ். ஓகே. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃப்ளோட்டிங் சோலார் அப்படிங்கிறது வந்து ரெனியூவபிள் எனர்ஜிலேருந்து இருக்கிறது, எனர்ஜி ஸ்டோரேஜ் பண்ணும், எனர்ஜி செக்யூரிட்டிக்காகவும் கிளைமேட் ஆக்ஷனுக்காகவும். ஓகே. பிஎம் சூரிய சரோவனா அப்படின்னா சோலார் ப்ளஸ் வாட்டர் பாடிஸ் ப்ளஸ் ஸ்டோரேஜ். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ சோலார் பேனல் வந்து நம்ம செட் பண்ணி ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டி நம்ம நிறைய இடத்துல எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சோலார் பேனலை வந்து செட் பண்ணுறதுக்கு லேண்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா லார்ஜ் ஏரியா வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த சிஸ்டம் மாற்றுறதுக்காக தான் இப்போ ஃப்ளோட்டிங் சோலார் பேனல் செட் பண்ணுறாங்க. ஸோ தண்ணிக்கு மேலே இந்த சோலார் பேனலை வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ லேண்டும் டிஸ்டர்ப் ஆகாது, அதே நேரத்தில் வாட்டர் பாடிஸும் வந்து இதில் சேவ் ஆகுது. எப்படி அப்படின்னா, அதிகமாக வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே. ஸோ இது 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5000 மெகாவாட்ஸ் வந்து எய்ம் வச்சுருக்காங்க இந்த இதில் வந்து நம்ம எனர்ஜி எடுக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டோரேஜ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன், இதில் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதோட இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த பிரதம மந்திரி சூரிய சரோவர் யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னா சோலார் ஃப்ளோட்டிங் சோலார் பேனல்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், பிஎம் கிசான். ஸோ இந்த கிசான் யோஜனா வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், இட்ஸ் ஃபார்மருக்கு டைரக்ட் பெனிஃபிஷியராக வந்து 2000 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் சேம் திங் தான் இது. பட் இந்த இப்போ ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னா, இதை வந்து 2030 வரைக்கும் தான் ஆக்சுவலி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 31 வரைக்கும் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை. ஸோ அதனால நியூஸில் இருக்குது. ஸோ இதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 2019 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ 6000 பர் இயருக்கு 2000 பிரித்து உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கொடுக்குறாங்க. ஓகே. இது வந்து டைரக்ட் பெனிஃபிஷியர் தான், ஃபார்மருக்கு டைரெக்டாக போகுது. ஓகேங்களா. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கோம். இது ஆல்ரெடி ஓல்டு ஸ்கீம் தான், இப்போ நியூஸில் இருக்கிறதுக்கு காரணம் இது வந்து இன்க்ரீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி யூபிஎஸ்சியில் வந்து இந்த கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்ம தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட், காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் நம்ம ஆல்ரெடி நிறைய இந்தியாவில் இருக்குது, 4th ஜென்ரேஷன், 5th ஜென்ரேஷன். இப்போ இது நியூஸில் இருக்கிறதுக்கான 6th ஜென்ரேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னா ஃப்ரான்ஸ் கூட சேர்ந்து. ஸோ ஃப்ரான்ஸ் ஃபியூச்சர் காம்பேக்ட் ஏர் சிஸ்டம் அப்படின்ற ப்ரோக்ராமில் வந்து இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. அங்கே வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த 6th ஜென்ரேஷன் ஆஃப் காம்பேக்ட் கெப்பாசிட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 4th ஜென்ரேஷன், 5th ஜென்ரேஷன் அண்ட் 6th ஜென்ரேஷன். 6th ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஏஐ மேன்ட் அன்மேன்ட் டீமிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸை வந்து என்னென்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா லாயல் விங்மேன்.
ஒரு மேன்டு ஏர்கிராஃப்ட் ப்ளஸ் அன்மேன்டு டீம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் மேன்ட் ஏர்கிராஃப்ட் போய் வந்து சண்டை போடுறதுக்காக ஒரு ஒரு ஃபைட்டர் உள்ள உட்காந்துருப்பாங்க, ஜெட் ஒரு ஃபைட்டர் உள்ள உட்காந்துருப்பாங்க. இப்போ இந்த மாடல் 6th ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா மேண்டும் இருப்பாங்க, அன்மேண்டும் இருப்பாங்க. மேன்டு ஃபைட்டர் கிராஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் போகுது அப்படின்னா பின்னாடி அன்மேன்டு, அதாவது இந்த பாம்பிளாஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அன்மேன்டு வெஹிக்கல்ஸும் பின்னாடி டீம் அப் அனுப்புறாங்க. ஸோ எப்படி அப்படின்னா, மேன்டு ஏர்கிராஃப்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த அன்மேன்டு ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் போய் அதை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த டீம் ஒர்க் மாதிரி இந்த 6th ஜென்ரேஷன் மாடல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து லாயல் விங்மேன் அப்படிங்கிற நிலையில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது யாருக்கும் அப்படின்னா ஃப்ரான்ஸ் தான். ஓகே, ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இது வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் ங்கிறதுனால யூபிஎஸ்சியில் கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதை நம்ம யூபிஎஸ்சியில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு க்ளவுட் லேக். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு லேக். ஏன் அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? க்ளவுட் லேக் வந்து அருணாச்சல பிரதேஷோட ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட், இந்தியாவோட ஒன் ராம்சார் சைட். பட் அருணாச்சல பிரதேஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் இதுதான். ஓகேவா? ஸோ இது ஏன் ராம்சார் சைட் வெட்லேண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மாஸ் ஆஃப் எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? நிறைய ஹேபிடேட் ஃபார் பேர்ட்ஸ், அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், அதர் வைல்ட் லைஃப்ஸ்க்கும் வந்து இது வந்து ஒரு ஹேபிடேட்டாக இருக்குது இந்த வெட்லேண்ட். ஓகேங்களா? இந்த இந்த க்ளவுட் லேக் கிட்ட இருக்கிறது வந்து கம்லங் டைகர் ரிசர்வ். ஓகேவா? அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைகர் ரிசர்வ். ஸோ அதுக்கிட்ட இருக்கிறதுனால இப்போ இதை வந்து ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அருணாச்சல பிரதேஷோட ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் இதுதான். ஓகேவா? ஸோ ராம்சார் சைட்னா என்னன்னு தெரியும், இந்த ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஃபார் கன்சர்வேஷன் அண்ட் வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ். வெட்லேண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி தான் இந்த ராம்சார் சைட். ஸோ இது ஃபர்ஸ்ட் எங்க இந்த கன்வென்ஷன் நடந்துச்சு அப்படின்னா ஈரான்ல ராம்சார்ல. ஸோ அதனால இந்த நேம் வந்துருக்கு. இது வந்து 1971 வந்து இந்த இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இந்தியா ஜாயின் பண்ணது 1981 தான். ஓகேயா? ஸோ 81 இந்தியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெட்லேண்ட்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அங்கே இதோட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வெட்லேண்ட்ஸ் வந்து ஃப்ளட் கண்ட்ரோல், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், வாட்டர் பியூரிஃபிகேஷன், கார்பன் ஸ்டோரேஜ் அண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், இது எல்லாமே வெட்லேண்ட்லேருந்து நமக்கு பெனிஃபிட்ஸாக கிடைக்குது. ஸோ வெட்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு திங். நாட் நேஷன், இன்டர்நேஷனல் லெவல்லேயே இது வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வெட்லேண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று என்ன அப்படின்னா, ராம்சார் வெட்லேண்ட் வந்து லேக்ஸ், அதாவது லேக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணாது அப்படின்னா கிடையாது. இது வந்து லேக்ஸ், ரிவர்ஸ், மார்ஷஸ், எஸ்டூரிஸ், மேங்க்ரூவ், இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் லேக் வந்து ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் அண்ட் அருணாச்சலம் பிரதேஷோட ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட். இது எங்கே இருக்கு அப்படின்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாங்-டர்ம் மூவ்மெண்ட். லாங்-டர்ம் மியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து சூசைட் பாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து இப்போ இந்தியன் ஆர்மியில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க இந்தியா வித் டாடா. ஓகேவா? டாடா அட்வான்சஸ் பண்ணிட்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க 1,577 crores. ஓகேவா? லாங்-டர்ம் டிடெக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து சூசைட் ட்ரோன்னு சொல்றாங்க. இது இல்லை அப்படின்னா இது அன்மேன்டு வெஹிக்கிள் தான். இப்போ எப்படி சூசைடு மேன்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ தானாக போய் உடம்புல வந்து பாம்பு கட்டிட்டு போய் பிளாஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. இந்த இந்த டிஃபென்ஸ் டைப் ஆஃப் வந்து எப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இதை வந்து அனுப்புவாங்க. ஸோ எந்த டார்கெட்டோ அந்த டார்கெட்டுக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 minute வெயிட் பண்ணிட்டு அதை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே வந்து இது வந்து பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ரிட்டர்ன் கிடையாது, ஒன்று வந்து போகிறது மட்டும்தான், ரிட்டர்ன் வராது. ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்து அந்த டார்கெட்டை சர்ச் பண்ணி அங்கே போய் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல நின்று அது வந்து ஸ்ட்ரைக் ஆகிடும், அதாவது பிளாஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாங்-டர்ம் மியூஷன் அப்படின்ற அந்த சைட். ஸோ இதோட பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து அன்மேன்டு தான், போய் ட்ரா பண்ணி இறந்து தான். ஸோ இதோட இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூசைட் ட்ரோன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இது ஏன்
கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது டிஃபென்ஸ் ரிலேட்டட் ப்ளஸ் வந்து இது ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் ஆர்மியில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது அப்யூஸாக இப்போது மாடர்ன் வார்ஃபேரில் கொண்டு வரதுனால இதுவுமே ஏஐ ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேவா, ஏஐயும் இன்க்ளூடடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ், அதே இம்பார்ட்டன்ட் நியூஸ்னால் ஷார்ட்டாக பார்க்கலாம். சமுத்திர மாதம் இனிஷியேட்டிவ் இது வந்து என்ன அப்படின்னா எனர்ஜி செக்யூரிட்டி, ப்ளூ எக்கானமி ப்ளஸ் ஆஃப்ஷோர் ரிசோர்ஸஸ். இது ஒன்றும் இல்லை, ஆஃப்ஷோரில் வந்து ஆயில் அண்ட் கேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த சமுத்திர மண்டலம். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து இப்போ இது ரிலேட்டடாக இப்போ வந்து இது கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம க்ரூட் ஆயில் இதெல்லாம் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த இம்போர்ட்டை குறைக்கிறதுக்காக தான் வந்து இதை கொண்டு வராங்க. இதில் வெறும் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் மட்டும் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இதில் வந்து ஹைட்ரோ கார்பன் ரிசோர்ஸஸும் பண்ணுறாங்க. ஸோ வந்து ப்ளூ எக்கனாமிக்கும் இது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கிறதுனால இது இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஹீட் வேவ்ஸ் அண்ட் லைட்னிங். ஹீட் வேவ்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ கிளைமேட் ரிலேட்டட் எக்ஸ்ட்ரீம் இதுதான் வந்து ஹீட் வேவ். ஓகேவா, ஸோ கிளைமேட் ரிலேட்டடான ஒரு கெலாமிட்டி. அடுத்தது லைட்னிங்கும் வந்து ஒரு அட்மாஸ்பியரிக் ஹசார்ட் தான், இதுவும் ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் தான். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா இது ரெண்டையும் ஹீட் வேவ்ஸ் அண்ட் லைட்னிங்கையும் வந்து எஸ்டிஆர்எஃப் அண்ட் என்டிஆர்எஃப்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டிஆர்எஃப்னா தெரியும் இல்லையா, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு, என்டிஆர்எஃப் அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு. ஸோ இந்த ரெண்டையுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இது மூலிமா ஹீட் வேவ்ஸ் அண்ட் லைட்னிங் மூலிமா யாராவது அஃபெக்ட் ஆனாங்க, ஏதாவது ஒரு ஏரியாவோ இல்லை ஸ்டேட்டோ இல்லை யூடியோ யூனியன் டெரிட்டரிஸோ இல்லை ஸ்டேட்ஸோ வந்து அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபண்ட்லேருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேயா, அதுதான் வந்து இதில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் ஃபார்மிங், அதாவது நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங். இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஓகேவா, ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கிடையாது, ஸ்டேட் 50%, சென்ட்ரல் 50% கொடுப்பாங்க. ஸோ இந்த நேச்சுரல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு அதிகமாக ஆர்டிஃபிஷியல் பொருட்கள் யூஸ் பண்ணாம நம்ம எக்கோலாஜிக்கல் ப்ராசஸ் மூலியமாவே நேச்சுரலாகவே ஃபார்மிங் பண்ணுறது தான் இது. ஓகேங்களா, ஸோ நேச்சுரல் ஃபார்மிங் என்னென்ன மாதிரி அப்படின்னா எக்கோலாஜிக்கல் ப்ராசஸ், லோக்கல் ரிசோர்ஸஸை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜீவமித்ரா, பீஜமித்ரா, இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இது வந்து சீட் ட்ரீட்மெண்ட்டு, அந்த கவு டங்கு இதெல்லாம் வந்து உரமாக யூஸ் பண்ணுறதுக்கு, ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக கவு டங்கு, பல்ஸ் ஃப்ளோரு இதெல்லாம் வந்து நம்ம உரமாக போட்டு கொண்டு வரது தான், ஃபார்மிங் பண்ணுறது தான் வந்து இந்த நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஷாந்த் ஆக்ட். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு எஃபோர்ட் தான் இந்த ஆக்ட். ஓகேங்களா, நம்ம எந்த டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 GW by 2047. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் மாடுலர் ரியாக்டரை வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்தியாவில் வந்து ஸ்மால் மாடுலர் ரியாக்டரை வந்து 5 இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நியூக்ளியர் எனர்ஜியோட சேர்ந்து இதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் இப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அட்வான்ஸ் நியூக்ளியர் ஃபிஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அட்வான்ஸ் பிளான்ட் தான். ஓகேவா, இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் யூஸ் பண்ணுறது மூலமா 300 MW வரைக்கும் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நியூக்ளியர் எனர்ஜியை. ஸோ அதை வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பை 2033 ஒரு 5 கொண்டு வரணுங்கிறது தான் இந்த ஆக்டோட இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா ட்ரேட் ரிலேஷன். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இப்போ ஒரு ரிலேஷன் போட்டிருக்காங்க. ஆட்டோமொபைல்ஸு, ஃபார்மசூட்டிக்கல்ஸு, மெஷினரிஸு, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பாக இது பண்ணுறதுக்காக யூஎன் இந்தியா வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டப்ஸி அண்ட் கேடிகோட்டா. ஓகேவா, காஞ்சிக்கோட்டா, லேப்டப்ஸி இது ரெண்டுமே வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ். இந்த லேப்டப்ஸி வந்து ஆல்ரெடி யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ்ல இருக்குது, யுனெஸ்கோவில் இருக்குது. பட் அது வேர்ல்டு லெவலில் ரெகக்னைஸ் பண்ணலை. ஸோ இதை வந்து வேர்ல்டு லெவலில் வந்து யுனெஸ்கோ ரெகக்னேஷன் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து
புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டுமே ஆந்திர பிரதேஷ்ல தான் இருக்கு. இந்த லெப்பர்ட்ஸி வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோனோலித்திக் நந்தி. ஓகேவா? நந்தியோட அந்த ஸ்டாச்சு இருக்குது, அது வந்து மோனோலித்திக். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் பில்லர், இது ரெண்டுமே வந்து ஃபேமஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா காண்டிகோட்டா வந்து கிரேட் கேன்யான், அதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து கல்ச்சுரல் ரீதியாகவும் ஜியாகிரபிக்கல் ரீதியாகவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால யுனெஸ்கோவில் இருக்குது. பட் இது வேர்ல்டு லெவல் யுனெஸ்கோ ரெகக்னேஷனுக்காக அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் இப்போ புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இன்னும் இதோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் செக்ஷனில் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.